ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் வாழ்க்கையின் கண்ணுக்கு புலனாகாத ஆதார அமைப்பு என்கிற தலைப்பின் 2ஆம் பாகத்தை பார்க்கலாம். அனைத்து இருத்தலுக்கும் மனமே அடிப்படை. இயற்கை 5 தத்துவங்களால் ஆக்கப்பட்டது, அழிவில்லாதது. ஆனால் இது நல்லதிலிருந்து கெட்டதாகவும் நேர்மறையிலிருந்து எதிர்மறையாகவும் மாற்றத்திற்குள்ளாகுகிறது. மனதிற்கு இயற்கையை நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ மாற்றக்கூடிய சக்தி இருக்கிறது. உடலின் ஒவ்வொரு உயிரணுவும் நாம் உருவாக்குகின்ற ஒவ்வொரு எண்ணத்தினாலும் பாதிக்கப்படுகின்றது. நம்முடைய மனம் நம் உடலின் ஒவ்வொரு உயிரணுவுடன் நிரந்தரமாக உரையாடி கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. நாம் ஒவ்வொரு வினாடியையும் நமது எண்ணங்கள் மூலமாக நேர்மறையாக அல்லது எதிர்மறையாக நம் உடலுக்கு செய்தி கொடுத்து கொண்டு இருக்கிறோம். உடலின் முழு அமைப்பும் கோடிக்கணக்கான உயிரணுக்களால் அமைக்கப்பட்டுள்ளது. நமது மனம் அமைதி, அன்பு மற்றும் மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தால் கொடுக்கப்படும் செய்தி நேர்மறையாக இருக்கும். அல்லது ஒருவேளை அதற்கு எதிர்ப்பதமாக இருந்தால் எதிர்மறை செய்தி கொடுக்கப்படும். மனதில் நல்ல எண்ணங்களை உருவாக்கி உடலை குணமாக்குவதற்கு அளவற்ற சக்தி தேவை. அதே போல மனதால் எதிர்மறை எண்ணங்களையும் விஷம் போன்ற எண்ணங்களையும் உருவாக்கி உடல் நோயை அதிகப்படுத்தவும் முடியும், அல்லது ஒரு புதியதாக ஒரு நோயையும் உருவாக்க முடியும். மனம் எவ்வளவு அதிகமாக அன்பு, அமைதி மற்றும் மகிழ்ச்சியை சுற்றியுள்ள ஒவ்வொருவரிடமும் பரப்புகிறதோ அவ்வளவு அதிகமாக உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கருவி உடல் ஆரோக்கியத்தை உங்களிடம் கொண்டு வரும் பொறுப்பை எடுத்துக்கொள்கிறது. எடுத்துக்காட்டாக, ஒரு நேர்மறையான மனம் நேர்மறையான சூழ்நிலையையும் அதற்கு தகுந்த மனிதர்களையும் ஈர்க்கிறது. அவை உங்களுக்கு வருமானம் செய்வதற்கு உதவும். பல நேரங்களில் அது சரியான வாய்ப்பு பற்றியதாக ஆகிவிடுகிறது. அவை சரியான நேரத்தில் சரியான மனிதர்களிடமிருந்து வர வேண்டும். சில நேரங்களில் மக்கள் அதை அதிர்ஷ்டம் என்று அழைக்கின்றனர். ஆனால் இது நாம் பிரபஞ்சத்தில் பரப்புகிற சக்தியின் நேரடி விளைவாகும். எவ்வளவு அதிகமாக இது நேர்மறை சக்தியாக இருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக பிரபஞ்சம் உங்களுக்கு பல நேர்மறை வழிகளில் திரும்ப கொடுக்கும். எனவே எப்போதும் நேர்மறையாக சிந்தனை செய்யுங்கள், பேசுங்கள் மற்றும் செயல்படுங்கள். அப்போது நீங்கள் நேர்மறை சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் உருவாக்க முடியும். அது பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும். ஓம் சாந்தி.